ராசி சக்கரத்தில் 6வதாக வரக்கூடிய ராசி தான் கன்னி ராசி. 6வது இடம் அப்படின்னாவே நோய், கடன், எதிரிகள், உறவுகளால் சின்ன தொந்தரவு இந்த இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதிரிகள் இல்லை அப்படின்னு இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு சொல்லவே முடியாது. இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அதிகமாக பார்த்திங்கன்னா இவங்களா போய் எதிரிகளை சம்பாதிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் பெரும்பாலும் ஏற்படும். உதவி செய்வாங்க, ஆனால் அவங்க ஒரு சில இடத்துல இவங்கள உபத்திரமாக நினச்சிடுவாங்க இந்த கன்னிராசி என்பவர்களை அப்படின்னு சொல்லலாம். இந்த கன்னிராசியில் உத்திரம், சித்திரை, அஸ்தம் நட்சத்திரம் இருக்குது. உத்திரம் நட்சத்திரம் சூரியனோட நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம் சந்திரனோட நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரம். அப்போ குடும்பமாக சேர்ந்து செயல்படக்கூடிய ஒரு ராசி தான் இந்த கன்னிராசி. இங்கே ஆளக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் தான் ஆள்றார். அதனால் நல்ல ஒரு புத்தி கூர்மை நிறைந்தவங்களாக இருப்பாங்க. இதை ஒரு குடும்ப ராசி அப்படின்னு சொல்லலாம். குடும்ப உறவுகளோடு சேர்ந்து இருக்கிறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மனம் அப்படியே எந்நேரம் பார்த்திங்கன்னா அந்த பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இவங்களுடைய மனம் அப்படியே இளமையான துள்ளலோடு எப்பயுமே இருக்கக்கூடியவங்களா இந்த கன்னிராசி என்பவர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய வயதை கூட அவ்வளோ சீக்கிரம் கணிக்க முடியாது. எப்பவுமே கொஞ்சம் இளமையான வயதோடு இருக்கக்கூடியவங்களா இந்த கன்னிராசி என்பவர்கள் இருப்பாங்க. இவங்களுக்கு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குது, ஏப்ரல் மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்க போது, என்னென்ன விஷயம்லாம் அவங்களுக்கு பாதகமாக இருக்க போது, எந்த விஷயத்தில் அவங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது கன்னிராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கன்னிராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாத கிரகநிலை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நீங்கள் மேற்கொள்கிற ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு சாதகமான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு தான் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்ன ஒவ்வொரு காரியத்திலையுமே கொஞ்சம் திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். இந்த மாதத்தில் புதுசாக ஒரு நண்பரை அறிமுகமாவார். அந்த நண்பர்கள் மூலிமா ஒரு சில மாற்றங்களை நீங்கள் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். தொழில் தொடர்பாக ஒரு முக்கியமான கூட்டாளி உங்களுக்கு அறிமுகமாவார். அவங்க மூலிமா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்களை நீங்கள் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிறிய அணுகுமுறை கூட உங்களுடைய செயல்திறனுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு முன்னேற்றமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எந்த வேலையிலையுமே ஒரு ஈடுபாடோடு நீங்கள் இறங்குவீங்க. எப்பவுமே எல்லா விஷயத்துலையுமே இந்த கன்னிராசி என்பவர்கள் எந்த வேலையில் இறங்குறதா இருந்தாலும் ஒரு முழு மனதோடு முழு ஈடுபாட்டோடு தான் இறங்குவீங்க. அப்படி ஈடுபாடு இல்லை அப்படின்னா அந்த விஷயத்தில் அதிகமாக இறங்கவே மாட்டாங்க இந்த கன்னிராசி என்பவர்கள். அதை பற்றி எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் தான் இறங்குவாங்க. புதிய ஒப்பந்தங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அமையும். புதுசாக ஒரு தொழிலில் முதலீடு போடுவீங்க. அப்படி முதலீடு போட்டிங்கன்னா கூட அந்த தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றமான பலனை, ஒரு நல்ல ஆதாயத்தை, நல்ல லாபத்தை பெறக்கூடிய கிரக அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சமுதாயத்தில் நல்ல ஒரு அந்தஸ்து உள்ள ஒரு நபராக, நல்ல ஒரு மரியாதை உள்ள ஒரு நபராக வருகின்ற நாட்களில் இந்த கன்னிராசி என்பவர்கள் வர போறீங்க. சமூகம் தொடர்பான ஒரு சில முக்கியமான முடிவுகளை இந்த காலகட்டத்தில் எடுப்பீங்க. அது நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். சுப நிகழ்வில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அமையும். அதே மாதிரி உங்களுடைய பேச்சே எப்படி இருக்குன்னா கொஞ்சம் தாமதமாக பேசினாலும் கூட ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமாக ஆராய்ந்து அதுக்கப்புறம் தான் பேசுவீங்க. அது ஓரளவுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில கன்னிராசி என்பவர்களை இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு ஆன்மீக தலங்களுக்கோ அல்லது ஒரு சுற்றுலா தலங்களுக்கோ இந்த காலகட்டத்தில் செல்வீங்க. அதன் மூலிமா உங்களுடைய சந்தோஷம், மகிழ்ச்சி இரட்டிப்பாகும் அப்படின்னே சொல்லலாம். உறவினர் வீட்டோட சுபகாரியத்தில் கூட கலந்து கொள்வீங்க. அது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, பொதுவாக பார்க்கும்போது இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. குடும்ப உறவுகளால் ஏதாவது பிரச்சனை வருமா இந்த மாதத்தில் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு அமைதியான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் இருக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய தேவையை இந்த காலகட்டத்தில் பூர்த்தி செய்வீங்க. அதன் மூலிமா நல்ல ஒரு மகிழ்ச்சியை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். தேவையில்லாத வாக்குவாதங்களை இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசி என்பவர்கள் தவிர்க்கிறது நல்லது. சின்ன பிரச்சனை கூட கொஞ்சம் பெருசாகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதனால் தேவையில்லாத வாக்குவாதங்களை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. குடும்பத்தை
வீட்டுக்காரோடு நண்பரோடு கொஞ்சம் அனுசரணையாக இருந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். உறவுங்கிட்ட கூட கொஞ்சம் இணக்கமாக இந்த காலகட்டத்தில் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. ஏன்னா உங்களுடைய மன நிம்மதி உறவுகளால் தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உறவுகளால் பெரும்பாலும் உங்களுடைய மன நிம்மதி கிடைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அனுசரணையாக போனீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. குழம்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்காது. மன நிம்மதி கிடைக்கணும் அப்படின்னா இங்கே உறவுகளோடு இணைந்து போகிறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள் இந்த கன்னிராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்கலாம். குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பண வரவு ஓரளவுக்கு சீராக இருக்குது. சுபகாரியங்கள்லாம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. திருமண வயதில் இருக்கக்கூடியவங்க வரன் தேனீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. பொருளாதாரத்துலேயும் கூட நல்ல ஒரு மேன்மையே வருகின்ற நாட்களை இந்த கன்னிராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஆரோக்கிய ரீதியாக ஏதாவது தொந்தரவுகள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி வக்ரக நிவர்த்தி அடைஞ்சதுனால இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஆரோக்கிய விஷயத்தில் இந்த கன்னிராசி என்பர்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். பொதுவாகவே கன்னிராசி அப்படின்னா நோய் எதிரிகளை குறிக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரோக்கிய ரீதியாக ஏதாவது ஒரு தொந்தரவுகள் இவங்களுக்கு குறிப்பாக இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் 7.5 சனி காலம், அதோட கூட உங்களுக்கு கண்டகச்சனி இருக்கிறதுனால குறிப்பாக வெளியில் பயணம் போகும்போது கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். வயிறு சம்மந்தமான பிரச்சனை ஏதாவது இருக்குன்னா உடனடியாக மருத்துவர்கிட்ட போய் நீங்கள் உரிய ஆலோசனை பெறது ரொம்ப நல்லது. வெளியில் செல்லும்போது கூட ரொம்ப பத்திரமா சொல்லணும். அதே மாதிரி முக்கியமான ஆவணங்கள், விலை உயர்ந்த பொருள்கள்லாம் வெளியில் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா சரியான நேரத்தில் எடுத்துகிட்டு போகிறீங்களா அல்லது கரெக்டாக பத்திரமா எடுத்துகிட்டு போகிறீங்களா அப்படிங்கிறதுல ஒரு அளவுக்கு கவனமாகவே இருக்கணும். இல்லை அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் மிஸ் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் இந்த கன்னிராசி என்பர்கள் விலை உயர்ந்த பொருள் ஏதாவது வெளியில் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். தொழில் வியாபாரம் தொடர்பாக ஏதாவது முக்கியமான ஆதாயம் கிடைக்குமா அல்லது இதில் ஏதாவது வருமானம் இருக்குமா, ஏதாவது நஷ்டங்களை சந்திப்பீங்களா இந்த ஏப்ரல் மாதத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடினமான உழைப்பு போட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். முதலீடு தொடர்பாக முக்கியமான முடிவுகளை இந்த காலகட்டத்தில் எடுப்பீங்க. முன் அனுபவம் உள்ளவங்ககிட்ட கொஞ்சம் ஆலோசனை பெற்று அந்த முதலீடு போடுறதுக்கு முன்னாடி மற்றவங்ககிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் முடிவெடுத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சாதகமான பலனை இந்த கன்னிராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். அவசரம் காட்டினீங்க அப்படின்னா ஒரு சில இடைஞ்சல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். வேலைப்பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். ஒவ்வொரு விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா கண்டகச்சனி காலகட்டம் என்பதனால தேவையில்லாத பிரச்சனைகள், வேலை செய்கிற இடத்துல கூட ஒரு நிம்மதி இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். அதனால் ஒவ்வொரு இடத்துலையுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்களாக தொழில் தொடங்குனீங்கன்னா கூட மற்றவங்ககிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு தொழில் தொடங்குறது நல்லது. அதோடு கூட உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் தசாபுத்தி கரெக்டாக இருந்தது, பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்தது, கோச்சார ரீதியான பலன்கள் சாதகமாக இருந்தது அப்படின்னா ஓரளவுக்கு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இல்லை அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ராகுவோடு கேது இருக்கிறதுனால விநாயகரை வழிபடுங்க இந்த காலகட்டத்தில். ஏன்னா விநாயகரை வழிபடும் போது தான் ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஞான கடவுள் என்று சொல்லக்கூடிய விநாயகரை வழிபடும் போது புத்தியில் ஒரு நல்ல தெளிவு கிடைக்கும். விநாயகருக்கு ஒரு 7 தீபம் போட்டு வழிபட்டுடுவாங்க. அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில் வழிபடுறது அல்லது தினமுமே கூட மாலை வேளையில் ஒரு 7 தீபம் போட்டு வழிபடுங்க. விநாயகருக்கு ஒரு அர்ச்சனை செய்து வழிபடுங்க. உங்களால் முடிந்தது அப்படின்னா விநாயகருக்கு பிடித்த அருகம்புல் மாலை சாற்றி வழிபடுங்க. எதெல்லாம் தடைபட்டு நினைச்சோ, எதெல்லாம் தாமதமாக நடந்துச்சோ அதெல்லாம் டக்கு டக்குன்னு நடக்க ஆரம்பிக்கும். ஆரோக்கிய ரீதியாக இருந்த தொந்தரவுகளும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கான சந்தர்ப்பங்கள் எல்லாமே உங்களுடைய கண்ணில் தென்படும். அதனால் விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபடுங்க அல்லது ஒரு 7 தீபம் போட்டு வழிபடுங்க. கண்டிப்பாக ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். நம்பிக்கையோடு இதை மட்டும் இந்த கன்னிராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் செய்யுங்க அப்படின்னு சொல்லலாம். கன்னிராசியில் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது ஒரு சாதகமான மாதமாக இருந்தாலும் கூட ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புதிய நண்பர்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். வெளி நபர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் 30 நாட்களுமே ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையும். சின்ன சின்ன தடைகள் வரும், இருந்தாலும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை வைத்து அது வெற்றியாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு தான் உங்களுக்கு அமைந்திருக்கு. ஒவ்வொரு விஷயத்திலுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முக்கியமான விலை உயர்ந்த பொருள்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கிறது நல்லது. இல்லை அப்படின்னா மிஸ்
மிஸ் ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையும். வேலை செய்கிற இடத்துல கூட நல்ல ஒரு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். பெண்களாக இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரங்க வெளி உறவுங்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. விலை உயர்ந்த பொருளை வாங்கும்போது ஒரு முறைக்கு 2 முறை மற்றவர்கிட்ட ஆலோசனை கேட்டு அதுக்கப்புறம் வாங்குறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய கன்னிராசி அன்பர்கள் ராகு கேது தொடர்பான விநாயகரை வழிபட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கன்னிராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.